அதுதான் உங்க புண்ணியம். சோறு போட்டி புண்ணியம் எதுவுமே புண்ணியம் இல்லை. அதான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. 4 தலைமுறை கிடக்குற எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த காணொலியை பார்க்கக்குள்ள அவ்வளவு கோபம் வெகுண்டெழுது. ஏன்னா மக்கள் பெரும் வெள்ளத்தால் பாதிப்படைகிறாங்க. அதை பார்க்க போகக்கூடிய அமைச்சர் என்ன பண்ணணும்? அந்த மக்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தாலும் அவர்களுக்கு ஆதரவா தான் பேசணும். ஒரு நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ன சொல்றாரு? எனக்கு சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒண்டிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா போதும்னு சொல்றாரு. அவருடைய கோரிக்கை 2வது முறை வைக்கிறார். முறை சொல்லக்குள்ள முகத்தை சுளிக்கிறார் பொன்முடி அவர்கள். 2வது முறை சொல்லக்குள்ள யோ இரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதட்டல் தன்மையோடு பேசுறாரு. இதுதான் ஒரு அமைச்சருக்கு அழகா? அந்த மக்கள் இருக்க இடம் இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்குது. நீங்க மாடர்ன் மாளிகையில கோடிக்கணக்கான விலை ரூபாய் கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ந்துள்ள வரீங்க.